வணக்கம். சனிக்கிழமை பிப்ரவரி மாதம் 1 தேதி, குரோதி வருஷம் தை மாதம் 19ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி, திதி வளர்பிறை 3ஆம் பிறை, திருதியை. யோகம் நன்றாக இல்லை. கடக ராசிக்கு சந்திராஷ்டம நாள். ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10:30 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சந்திரன், மீனத்தில் சுக்கிரன் ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 12ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம், 2ஆம் இடத்திலே குரு, குரு வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் குரு, 2லும் 11லும் சுப கிரகங்கள். ராசிக்கு 2 மரங்கிலும் அற்புதமான சுப கிரகங்கள். அதில் 1 உச்சம், 1 பரிவர்த்தனை, 2 பரிவர்த்தனை, 1 உச்சம். இதெல்லாம் ரொம்ப பெரிய யோகங்கள். பெரிய பதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய பெரிய பதவிகள், பெரிய புகழ், மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். உங்கள் அலுவலகத்திலே உங்களை மிக உயர்ந்த நிலைக்கு இப்பொழுது எடுத்து செல்வார்கள். நீங்கள் ஏதாவது அலுவலகத்தில் வேலை பார்ப்பவராக இருந்தால் பதவி உயர்வு கிடைக்கும். டாப் மோஸ்ட் லெவலுக்கு உங்களை எலிவேட் பண்ணுவாங்க. எதிர்பாராத மிகப்பெரிய பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் பெரிய லாபம் கிடைக்கும். செல்வ செழிப்பு அதிகமாகும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். குடும்பம் அமைதியாக இருக்கும். கலைத்துறையினருக்கு மிகப்பெரிய பாராட்டு கிடைக்கும். தொழிலில் வெற்றி பெறுவீர்கள். அதுதான் இன்றைய தினத்தின் மிக முக்கியமான பலன். உங்கள் தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் தான் நம்பர் 1. ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள். ராசி அதிபதி 11ஆம் இடத்திலே உச்சம், 11 குடைவன் ராசியிலே குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற அற்புதமான கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. 10ஆம் இடத்திலே 10 குடைவன் ஆட்சி, 10ஆம் இடத்தில் 10 குடைவன் ஆட்சி, 11ஆம் இடத்திலே ராசி அதிபதி உச்சம். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறப் போகும் நல்ல நேரம். எல்லாமே நடக்கும். உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் ஒரு உட்காந்து லிஸ்ட்டு போட்டு எழுதுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் உட்காந்து எழுதி இது வேணும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டு அதுக்கான வேலையை செய்யுங்க. முயற்சி பண்ணோம். எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா அது வேணும்னு சொல்லிட்டு நான் வீட்டில் போத்தின்னு தூங்கிட்டு இருந்தேன்னா கிடைக்காது. முயற்சி பண்ணால் கிடைக்கும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். எனவே உங்களுக்கு இப்பொழுது கிடைக்க வேண்டியவை கிடைக்கும். எதுவாக இருந்தாலும் கிடைக்கும். என்ன வேண்டுமோ அதை நீங்கள் இப்பொழுது பெறுவீர்கள். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திருமண தடை விலகும். கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். நீங்கள் படித்து கொண்டிருக்கும் கல்லூரியிலே அல்லது பள்ளிக்கூடத்திலே முதல் இடத்தை பிடிப்பீர்கள். முதல் மாணவன் என்னும் சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆண்டு வரவிருக்கும் தேர்வுகளிலே நீங்கள் அதிக மதிப்பெண் பெறுவீர்கள். 100க்கு 100 4 சப்ஜெக்டில் வாங்குவீங்க. அவ்வளோ அற்புதமான நேரம். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். மிதுன ராசிக்கு இந்த நாள் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 5 குடைவன் 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்றதால் பதவிகள் கிடைக்கும். 5ஆம் இடம் என்பது பதவி, 10ஆம் இடம் என்பது தொழில். இந்த பதவி ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்றதால் தொழிலில் பதவி கிடைக்கும். உங்கள் தொழிலில் பெரிய பதவி எதுவோ அது உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் இது. 5 குடைவன் 10இல் உச்சம் பெற்றாலோ அல்லது 10 குடைவன் 5இல் உச்சம் பெற்றாலோ அவர்களுக்கு அந்த நேரத்தில் பதவி கிடைக்கும். எனவே இது ஒரு நல்ல நேரம். பதவின்னு எதுவும் கிடையாது சார், நான் பிஸ்னஸ் பண்ணேன்னா அப்போ உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் மிக உயர்ந்த நிலைக்கு செல்வீர்கள் என்று அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். உத்தியோகமாக இருந்தால் பதவி உயர்வு, வியாபாரமாக இருந்தால் பெரிய லாபம். வியாபாரிகளாக இருந்தால் பெரிய லாபத்தை பார்க்க முடியும். இதுவரை பார்க்காத, எதிர்பாராத, நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு பெரிய அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில். ஃப்ளூக்கில் மாட்டு ஏதோ ஒன்று யார்ட்டையோ எப்போ ஏதோ சொல்லி வச்சுருப்பீங்க. திடீர்னு வருவான், எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும், இவ்வளோ வேணும், இவ்வளோ குவான்டிட்டி, 5 கண்டெய்னர் ஃபுல்லாக வேணும் அப்படிமா. அவ்வளோ பெரிய குவான்டிட்டி நீங்கள் இது வரைக்கும் சப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஏதோ சம்திங் வெரி பிக். நான் என்ன மீன் பண்ணேன்னா பெரிய குவான்டிட்டி, பெரிய அமௌண்ட்டு, பெரிய வியாபாரம். சாதாரணமாக சின்ன அளவில் பண்ணிகிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு ஹியூஜ் குவான்டிட்டி ஆஃப் இது ஆர்டர் வருதுன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி என்பது பன்மடங்கு அதிகமாக மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய, மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வியாபார முன்னேற்றம் இப்பொழுது ஏற்படும்.
கடக ராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது, அதனால் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குது. நாளையிலேருந்து உங்கள் பிரமாதமான டைம் ஆரம்பம். நாளைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி ஒரு நாளைக்கு கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க, பேச்சில் மட்டும் நிதானமாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டு சம்மந்தமாக யாராவது பண விஷயமாக பேசினா நாளைக்கு வாங்க, இன்றைக்கி நான் ஒரு வேலையாக வெளியே போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை கயட்டி விட்ருங்க அவங்கள. ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம். ஒரு பெரிய பிஸ்னஸ் டீல் ஒருத்தர் பேச வர்றாரு, அவர்கிட்ட போய் சார் எனக்கு சந்திராஷ்டமம் இன்றைக்கி நான் வரமாட்டேன்னு சொன்னால் நல்லா இருக்காது. அவன் வாட் இஸ் தட் சந்திராஷ்டமம், வை ஹீ இஸ் டெல்லிங் லைக் தட் அப்படிமா. அதனால் என்ன பண்ணுங்கள், டுடே ஐ எம் வெரி பிஸி, ப்ளீஸ் வில் மீட் டுமாரோ அப்படின்னு சொன்னால் சரின்றோம். நாளைக்கு பார்த்து பேசுங்க, சக்ஸஸ் ஆகிடுவீங்க. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளில் எல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளப் போகிறீர்கள். 6 குடையவனும் 12 குடையவனும் 7ஆம் இடத்தில் இணைந்திருப்பதால் செலவுகள் சற்று அதிகமாக ஏற்படும். எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படும். ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக போவீங்க, போனால் அது பெரிய செலவை இழுத்து விட்டுரும். நம்ம வீட்டிலலாம் அப்படித்தான் சில நேரத்தில் செலவு வரும். மோட்டர் ஓடல, தண்ணி ஏறல மேலே டேங்க்கில் அப்படிம்பாங்க. அது என்னென்னு போய் பார்த்தோன்னா அது மாட்டில் செலவு இழுத்துக்கிட்டே போகும். அதெல்லாம் ஒன்றும் அவாய்ட் பண்ணவே முடியாது. எப்படியா இருந்தாலும் மோட்டர் போட்டு தான் தண்ணியை மேலே ஏற்றி அதுக்கப்புறம் குழாயில் தண்ணி வரும். அப்போ தான் நம்மளாம் குளிக்க முடியும், துணி துவைக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். அதனால் அது வேண்டான்னு விடவும் முடியாது, பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் எசென்ஷியல். ஆனால் தேவையில்லாமல் நமக்கு கண்ட நேரத்தில் கொண்டு வந்து செலவு இழுத்து விட்டுரும். அந்த செலவு தொட்டானா பெருசாகிட்டே போகும். அந்த மாதிரி இன்றைக்கி இருக்குது உங்களுக்கெல்லாம் செலவு இன்றைக்கி ஜாஸ்தி ஏற்படும். ஜாகிரதையாக இருங்க. கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள். 7ஆம் இடத்திலே 2 குடையவன் உச்சம் பெற்றிருப்பதால் யோகம். 2, 9 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான பாக்யாதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. 7 குடையவன் 9லும் 9 குடையவன் 7லும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது மிகப்பெரிய யோகம். வண்டி வாகனம் புதிதாக வாங்குவீர்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். வியாபாரத்திற்காக கமர்ஷியல் வண்டி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்தில் உற்றார் உறவினர் நண்பர்கள் சிலரது இல்லத்தில் நடைபெறுகின்ற சுப நிகழ்ச்சிக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் சேர்ந்து போய் கலந்து கொள்வீர்கள். மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். சுக்கிரன் உச்சமடைந்திருக்கிறது. ராசி அதிபதி சுக்கிரன். துலா ராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் இப்போ உச்சம். அது உச்சமானதோட மட்டும் இல்லாமல் குருவோடு பரிவர்த்தனை பெற்று இருக்கிறது. 12 வருஷத்துக்கு ஒரு தரம் தான் இது வரும். 12 வருஷத்துக்கு ஒரு தரம் தான் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை வரும். ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தரம் தான் ரிஷப ராசியை குரு கடந்து செல்லும். துலாத்துக்கு குரு வரும்போது சுக்கிரன் தனுசுக்கு வந்தால் அதுவும் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை. துலாமிற்கு குரு வரும்பொழுது மீனத்திற்கு சுக்கிரன் வந்தால் அதுவும் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை. ஆனால் மீனத்திலும் ரிஷபத்திலுமாக பரிவர்த்தனை பெறுவது ஒரு தனிச்சிறப்பு. அது ஏங்கிறது டீட்டெயிலாக இன்னொரு நாள் சொல்கிறேன். ரிஷபத்தில் குரு இருக்கும்பொழுது மீனத்திற்கு சுக்கிரன் வந்தால் அந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை, சுக்கிரன் உச்சம் பரிவர்த்தனை மட்டுமல்லாமல் சுக்கிரன் உச்சமும் பெறுகிறது என்பது ஒரு சிறப்பான யோகம். இந்த கிரக அமைப்பு 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் வரும். அதுவும் ஒரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரும்போதும் தனியாக குரு தனியாக சுக்கிரன் இருக்குமா என்றால் அது கிடையாது. 12 வருஷத்துக்கு முன்னால் குரு வந்ததே, அப்போ எப்படி இருந்தது? இப்போ 2024, அப்போ 2012 வந்திருக்குமே, 12 எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா அப்போ வேறு கிரகம் ஏதோ சேர்ந்துருக்கு. சரி, அப்போ 2000 வேறு கிரகம் சேர்ந்துருந்தது. ஒவ்வொரு முறையும் வேறு ஏதாவது ஒரு கிரகமும் அங்கே இணைந்திருக்கும். தனியாக குருவும் சுக்கிரனும் ரிஷபத்திலும் மீனத்திலுமாக இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பு மிக மிக அபூர்வமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. மிக சிறப்பான இந்த கிரக அமைப்பு காரணமாக துலா ராசிக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகும் நல்ல நேரம். உங்கள் வாழ்க்கையே செட்டில் ஆகிடும். லைஃப்பில் என்ன வேணும், உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கல சொல்லுங்கள், அதெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் சொல்லுங்கள். அந்தந்த ஏஜில் ஆசை மாறும் இல்லையா? சின்ன பையனை கேட்டால் வேறு ஆசை, குழந்தைக்கு ஒரு 20 வயசு பையனை கேட்டால் வேறு எதையோ பார்த்து ஆசைப்பட்டுட்ருப்பான். என்னடான்னா வேறு சாமன வாழை கிடைக்குமே எக்கு சாந்துக்கு துக்கடா ரகுத்தாகைன்னு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான். மேர சாமன வாழை கிடைக்குமே எக்கு சாந்துக்க துக்குடா ரகுத்தாக அப்படிமா. 20 வயசு பையனை போய் கேட்டாக்க என்னடா வேணும்னு கேட்டால் அவன் இதைத்தான் சொல்லுவான். 40 வயசில் போய் கேட்டால் அந்த வீடு நல்லா இருக்காது, எப்படியாவது வாங்கிடணும். அது ஒன்றை சொல்கிறாங்க, என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, கொஞ்சம் ஷார்ட்டேஜ், நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை வாங்கிடுவேன் அப்படி இப்படிமா. அவன் அந்த ஏஜில் அதைத்தான் ஆசைப்படுவான், வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவான் 40 வயசில்.
60 வயசுக்காரர்கிட்ட கேட்டால் அவர் வேறு மாதிரி ஆசைப்படுவார். இந்த 2 பல்லு போயிடுது சார், முறுக்கு சீடெல்லாம் சாப்பிட முடியல, யாராவது ஒரு நல்ல டென்டிஸ்ட்டாக சொல்லுங்கள், அந்த பல்லு கட்டிட்டு எனக்கு முறுக்கு சாப்பிடணும் அப்படிம்பார். அவருடைய ஆசை அதுதான். அந்த மாதிரி ஒரு ஏஜுக்கு ஒரு ஆசை மனுஷனுக்கு வந்துகிட்டே இருக்கும். என்ன ஆசை இருந்தாலும் அந்த ஆசையை நிறைவேற்றுவது யார் என்றால் கடவுள் தான். அது நியாயமான ஆசையாக இருந்தால் நிச்சயமாக கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டால் அவர் நிறைவேற்றுவார். அதை போல இன்றைய நாள் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் இறைவன் கொடுக்க போகிறான். உங்களுக்கு தேவையானது என்ன? வேண்டமுற்றும் அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ என்று தேவாரத்திலே பாடியது போல அந்த சிவபெருமான் வேண்டமுற்றும் அறிவார், அவர் வேண்ட முழுதும் தருவார். நமக்கு என்னெல்லாம் வேணுமோ முழுசாக தருவாராம். நம்ம என்ன ஆசைப்படுறோங்கிறத முற்றிலும் அவர் அறிவார், அதை முழுமையாக தருவாராம். அப்படிப்பட்ட நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகும் நல்ல நேரம் வந்திருப்பதால் தான் இந்த கிரக சஞ்சாரத்திலே இப்படி அபூர்வமான பரிவர்த்தனா யோகங்களெல்லாம் ஏற்பட்டு இருக்கின்றன. இப்படி அபூர்வமாக வரிசையாக கிரகங்களெல்லாம் அணிவகுத்து நிற்கின்றன. இந்த வரிசை கிரமத்தில் கிரகங்கள் வரக்கூடிய இந்த அற்புதமான நேரத்திலே உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடைபெறும். துளாராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்கு இப்பொழுது பெரிய யோகம். அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கமாக வீசுகிறது. சக்க போடு ராஜா, செம்மையாக இருக்குது. விருச்சிக ராசிக்காரெலாம் ரொம்ப லக்கி. யூ ஆர் ஸோ லக்கி. நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருக்குது. விருச்சிக ராசிக்கு எல்லாமே கிடைக்கும். கல்வியாக, செல்வமாக, வீரமாக, 3மே இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட 3 ஒன்றா சேர்ந்தால் என்ன அர்த்தம்? அறிவு, நுட்பம், செல்வ செழிப்பு, உடல் ஆரோக்கியம் ஆகிய அனைத்தும் கிடைக்க போகும் நல்ல நேரம் வந்துவிட்டது விருச்சிக ராசிக்கு. எனவே விருச்சிக ராசியினருக்கு திருமண தடை விலகும், வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும், குழந்தை பாக்கியம் ஏற்படும், வீடு வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், பதவிகள் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், அலுவலகத்தில் மிகப்பெரிய பதவி உயர்வு கிடைக்கும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளக்கும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 5 குடைவன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நன்மை செய்து கொண்டு இருக்கின்றதால் யோகம். தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். தொழில் ஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறது. தொழில் ஸ்தானாதிபதியான புதனை குரு பார்க்கிறது. புதனையும் பார்க்கிறது, புதனுடைய வீட்டையும் பார்க்கிறது. அதனால் தனுசு ராசிக்கு தொழில் நல்லா இருக்கும். என்ன தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜாபில் இருந்தாலும் சரி, இல்லைனாக்கா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸில் என்ன மாதிரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங் இந்த மாதிரி இருந்தாலும் சரி, அல்லது இடைத்தரகர்களாக பணியாற்றுபவர்களாக இருந்தாலும் சரி, எவ்விதமான தொழிலாக இருந்தாலும் அந்தந்த தொழிலிலே அவரவருக்கு கிடைக்க வேண்டிய நல்ல முன்னேற்றம், அதன் மூலம் கிடைக்க வேண்டிய செல்வம் வரும்படி எல்லாமே சிறப்பாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. எனவே இது ஒரு அற்புதமான நாள். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள், பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள், அவர்களின் கல்வி முன்னேற்றம் மிகவும் நன்றாக இருக்கும். மகர ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாள். குரு ராசியை பார்க்கிறது. ராசியிலே புதன் அமர்ந்து கொண்டு இருக்கிறது. புதனை குரு பார்க்கிறது, ராசியை குரு பார்க்கிறது, புதன் வீட்டை குரு பார்க்கிறது, ராசியையும் பார்க்கிறது, 9ஆம் இடத்தையும் பார்க்கிறது, ராசிக்கு 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். தந்தை வழி உறவினர்களால் நன்மை. உறவினர்கள் இடையே ஏதாவது கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தால் அது சரியாகும். ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா இப்போ அதெல்லாம் சரியாயிடும். பேசி எல்லாம் சமாளித்து ஒரு மாதிரி பேட்சப் பண்ணி கொண்டு வந்துடலாம். எல்லாரையும் வடிக்கு கொண்டு வந்து எல்லாரையும் க்யூஅப் பண்ணி, ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருந்தால் அது இப்போ எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் எல்லாரும் ஒத்துமையாக சிரிச்சுக்கிட்டே கையெழுத்து போட்டு அது பிரிச்சுக்கலாம். இப்போது முன்னோர்கள் சம்பாதித்த அசையா சொத்தில் பாகப்பிரிவினை செய்வதாக இருந்தால் அதை இப்பொழுது செய்யலாம். அதற்கான முயற்சிகளை எடுக்கலாம். இந்த முயற்சிகள் வெற்றிகரமாக நடைபெறும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக முடியும். கிடைக்க வேண்டிய சொத்து எல்லாருக்கும் கரெக்டாக கிடைக்கும். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கடன் வாங்கக்கூடாது இன்றைக்கி, அது ரொம்ப முக்கியமான விஷயம். எதையாவது ஒன்று பார்த்தா வாங்கணும் போல் இருக்கும், ஆசையாக இருக்கும். பேப்பரில் ஒரு விளம்பரம் பார்ப்பீங்க, பெரிய விளம்பரம் பார்த்துட்டு நல்லா இருக்குது இது வாங்கலாமான்னு தோணும். அந்த மாதிரி ஆசை வரக்கூடாது. அந்த ஆசையை கட்டுப்படுத்தணும். இவ்வளோ நல்லா இருக்குது இது அப்படின்னு. நல்லா இருக்கும், இல்லைன்னு சொல்லலை, உங்களுக்கு அது தேவையில்லை. நீங்கள் இப்போ அனாவசியமாக அதை போய் இப்போ செலவு பண்ணுறீங்க. அந்த ஒரு பொருள் இல்லாமல் உங்களால் வாழ முடியாதா? இத்தனை நாள் எப்படி என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? இப்போ எதுக்கு அதை வாங்கணும்? செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும், கடன் வாங்கக்கூடாது என்பது தான் இன்றைய தினத்திற்கான முக்கியமான அட்வைஸ். கும்பராசிக்கு இன்றைக்கி என்ன அட்வைஸ்னால், கடன் வாங்காத, செலவை கட்டுப்படுத்து. தேவையில்லாத பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு காசை வீணடிக்காதீங்க.
பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், செலவு பண்ணுறது ஈஸி, ஒரு செகண்டில் வச்சு தேய்ச்சிட்டு போயிடுறாங்க. அதை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். முன்னெல்லாம் ரூபா நோட்டு எண்ணி கொடுக்கும்போது அதோட சிரமம் தெரியும். இவ்வளோ ரூபா கொடுக்குறோமே அப்படின்னு எண்ணிகிட்டே கொடுப்போம். இப்போ இப்படி வச்சு தேய்ச்சிட்றாங்களா, அதோடைய வேல்யூ தெரியல, கஷ்டம் தெரியல, அப்படியே சரன்னு போயிடுறது. அப்புறமா பார்த்தா பாஸ்புக்கை பார்த்தா ஜச்சாயிங்கன்னு கீழே இறங்கியிருக்கும், ஒரு சைபர் கம்மியாக இருக்கும் பேலன்ஸில். அதனால் அந்த பணத்தை மிச்சம் பிடிக்கணும், அதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் பணத்தை மிச்சம் பிடிக்கிறத பற்றி கொஞ்சம் யோசிக்கணும். சிக்கனமாக வாழ்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நீங்களே ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி ஒரு பாடம் எடுக்கணும். நீங்களே உங்களுக்கு பாடம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றவங்க பார்க்கணுங்கிறதுக்காக எந்த பொருளையும் வாங்கக்கூடாது. நமக்கு எது யூஸோ அதுதான் வாங்கணும். அடுத்தவங்க பார்த்து புகழணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொருளை வாங்கக்கூடாது. நமக்கு அதனால் உபயோகம் இருக்கா, அது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதா அப்படின்னு யோசித்து பார்த்து வாங்கணும். அந்த மாதிரி இன்றைக்கி செலவு பண்ண வேண்டிய நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 8 குடையவன் உச்சமடைந்திருப்பதால் அது சிறப்பித்து சொல்லும் யோகம் அல்ல. சில பேருக்கு பார்த்தா மீன லக்னத்தில் சுக்கிரன், 2ல் சூரியன் இருக்கும், ரெண்டுமே உச்சமாகக்கூடாது. 6 குடையவன் உச்சம் சூரியன், 8 குடையவன் உச்சம் சுக்கிரன். இந்த சூரியன் உச்சம் சுக்கிரன் உச்சமாக இருப்பதெல்லாம் மீன லக்னத்தில் குழந்தை பிறக்காமல் இருக்கணும்னு வேண்டிக்கிங்க. மீன லக்னத்தில் குழந்தை பிறந்து லக்னத்தில் சுக்கிரன் உச்சம், 2ஆம் இடத்திலே சூரியன் உச்சமாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கையிலே போராட்டம் அதிகமாக இருக்கும். 8 குடையவனும் 6 குடையவனும் வலுத்தா என்ன ஆகுறது? லக்னாதிபதி வேறு 11ல் இருக்கும். 1997 பான் 85 பான்லாம் அப்படி தான். 85 97லாம் ஒரு போராட்டம் தெரியுமா? 85 ரொம்ப 85ல் பார்த்தவங்க நிறைய பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. 1985 பான் ஒன்றா கல்யாணம் ஆகாது, இல்லைன்னா குழந்தை பிறக்கிறது லேட் ஆகும், இல்லைன்னா கல்யாணம் ஆகிட்டு வேறு ஊரில் இருப்பாங்க. வாட்ஸ்அப்பில் தான் 2 பேரும் டூயட் பாடணும். எங்கேயோ ஒரு 3000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருப்பாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. நிறைய பேர் 1985 பான்லாம் பாவமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. என்ன பண்ணுறது, அந்த பீரியட் எல்லாமே அப்படி தான் இருக்குது. துலாத்தில் சனி கேது, மேஷத்தில் சூரியன் ராகு, மகரத்தில் குரு நீச்சம், மீனத்தில் சுக்கிரன் உச்சம், மீன லக்னம். அதனால் அந்த சுக்கிரன் உச்சமாறுதுங்கிறது யாருக்கெல்லாம் ஆகாது அப்படின்னா மீன லக்னத்துக்கும் தனு லக்னத்துக்கும் ஆகவே ஆகாது, படுத்தி எடுத்துரும். மீன லக்னம் தனு லக்னத்துக்கு சுக்கிரன் உச்சம் ஆனால் பாதிப்பு. ரிஷப லக்னத்தில் பிறந்து சுக்கிரன் உச்சமாக இருந்தால் அவெல்லாம் ராஜாவாட்டம் இருப்பான். ரிஷப லக்னம் 11ல் சுக்கிரன் உச்சம் அப்படின்னா பெரிய யோகம். யாருக்கு சுக்கிரன் நன்மை செய்யுமோ அந்த லக்னத்தில் பிறந்திருந்தால் அந்த சுக்கிரன் உச்சம் யோகத்தை கொடுக்கும். இல்லைன்னா சுக்கிரன் உச்சம் சில பேரை கொண்டு போய் அதில் பாதாளத்தில் தள்ளும். இன்றைய தினம் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறது. எனவே மீன ராசியினை உள்ளவர்களுக்கெல்லாம் இது சிறப்பித்து சொல்லக்கூடிய ஒரு யோகம் அல்ல. விநாயகர் வழிபாடு அதிகமாக செய்யுங்கள். உச்சிஷ்ட கணபதி உபாசனம் பண்ணணும். உச்சிஷ்ட கணபதி வழிபாடு செய்தால் இந்த மாதிரி ஏடாகூடமாக சுக்கிரன் உச்சமானவங்களுக்கெல்லாம் சில வக்கர புக்தி வரும், அதெல்லாத்தையும் அவர் கட் பண்ணுவார், தடுத்து காப்பாற்றுவார், நல்வழிப்படுத்துவார். உச்சிஷ்ட கணபதி விநாயகர் வழிபாடு அனைவருமே செய்ய வேண்டும். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் சதுர்த்தி விரதம், தை மாதத்து வளர்பிறை சதுர்த்தி. நாளைக்கு சதுர்த்தி விரதம். வசந்த பஞ்சமி நாளைக்கே தான் வருது, திதித்வயம். வசந்த பஞ்சமி விழா நாளை தினம். சதுர்த்தி விரதம், மாதாந்திர வளர்பிறை சதுர்த்தி விரதம் நாளை தினம். 2 விசேஷம், சதுர்த்தி விரதம், வசந்த பஞ்சமி, ரெண்டுமே நாளைக்கு தான். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.